சரி சார். அப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுப்போம் சார். ட்ரிப்பு போறோம். நான் ஒரு 15 ட்ரிப் இருக்கேன். ஓகே, இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடக்குது சார். ஓகே சார், இவனை பொளக்கிற பொலையில எவனும் இந்த கேட்டையே தாண்டக்கூடாது சார். இனிமே நம்ம அமைதியா குளிக்கணும் அப்படின்னா நம்ம வீட்லயே குளிச்சுக்கலாம். நம்ம ஒரு என்ஜாய் பண்ணணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா ஃபால்ஸுக்கு போறோம். அங்க போய் எங்களோட சந்தோஷத்தை வெளிக்காட்டுறோம். நீங்க இளங்கன்று பயமறியாது. ஆனா உங்களுடைய உயிர் எவ்வளவு உயர்வுங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஆனா பேரண்ட்டுக்கு தெரியும் இல்லையா? யார் இது? சித்தப்பு. நீங்க எப்ப வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையா சித்தப்பு? உங்களுக்கு கைதா, உனக்கு கைதா, உனக்கு கைதா மாப்ள. மாப்ள அப்ப டூர் போய் ஆவணும் மாப்ள. ஃபர்ஸ்ட் போன உடனே அந்த இடத்த பிரமிச்சு பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கா? நம்மளுக்கு ஏத்த மாதிரி ஒரு ரீல்ஸ் வீடியோ அந்த மாதிரி போடுவோம். வீடியோ பண்றதுக்கு தான் அப்ப டூரே போறீங்களா? இப்படி விட்டா சரிப்பட்டு வராது. இவனை போட தள்ளுறா, உள்ள போயிரு. கேஸ் நீ நடத்து. முதலாளி, கேஸ் ஜெயிக்கலன்னா ரீசெண்டா ரீல்ஸ் பண்ணி போட்ட இடம் பாண்டிச்சேரி பீச்ல. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா. ஃபிளிப் பண்ண, அது பேக் ஃபிளிப். பண்ணுங்க. சும்மா யாராவது ஷூட் பண்ணுங்க. அந்த ஷூட் இல்லடா. இதை விட எக்கச்சக்கமான விஷயமெல்லாம் எனக்கு தெரியும். சுருக்கமா சொல்ல போனா நான் ஒரு அறிவியல் புஸ்தகம் மாதிரி. ஏய், நீ யாரா நீ? ஏய், இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் போல இருக்கு. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ? நல்லா இல்ல. நீ பெர்ஃபார்மன்ஸ் கரெக்ட்டா பண்ற. டேய் டேய், அக்கம் பக்கத்தை பார்த்து கொஞ்சம் அடக்கி வாசிடா. ஓகே, நல்லா வரலையா? ஒன் மோர். இவன் என்ன குரங்க விட மோசமா தவறா? இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. இதுக்கு நான் என்ன கேக்குறேன், இப்போ இந்த இதை மெரினாலே பண்ண வேண்டியதானே? எதுக்கு பாண்டிச்சேரி போய் பண்றீங்க? அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவான். ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டானா? பாண்டிச்சேரியில என்னன்னா வேற விஷயத்துக்கு போனது. என்ன வேற விஷயமா போனீங்க? அதான் என்ஜாய் பண்ணினு பாய்ஸும் கூட சில் பண்ணினு. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணுவேன்? அதான் என்ன சில் பண்ணீங்க? ட்ரிங்க்ஸ் பண்ணு. இப்போ என்ன பண்றீங்க? 3 ட்ரிப் வாங்கி முடுக்குன்னு குடிக்கிறீங்க. ஓகேவே. டோபமைன் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த பிரெயின் ரிவார்ட் சிஸ்டம்னுவாங்க. அந்த டோபமைன் இன்க்ரீஸ் ஆகணும்னா நமக்கு பிடிச்சது பண்ணணும். ஒரு பிரெயின், இப்போ நீங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்க, இல்ல ட்ரீட்மென்ட் போன மாதிரி சொல்றேன். இத ஏன் நீ என்கிட்ட சொல்ற? இதுல எதனா உள்ள அர்த்தம் இருக்கா? சே, அப்பலாம் எதுவும் கிடையாது. 15 மெம்பர்ஸ் போனோம் ஒட்டக்கனலுக்கு. அதில் ஒருத்தன் வந்துட்டு ஹிடன் ஃபால்ஸ் இருக்குடா, அது லிட்டரலா மெயின் ரோடு தெரியுது, நீ மூடு. உள்ள வந்து 2 ஹட் இருந்துச்சு, சின்ன வில்லேஜ் இருந்துச்சு. அவங்க வார்ன் பண்ணாங்க, போகாதீங்க, இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு பிரச்சனை ஆகுதுன்னு வார்ன் பண்ணாங்க. தம்பி ஏன்டா அங்க ஒரு கியூரியாசிட்டி கிளப்புறாங்கல்ல, அங்க போனா செத்து போயிருவீங்கன்னு. அது எப்படி? அது ஃப்ரெண்ட்ஸோட பாத்தீங்கன்னா கிளியூர் ஃபால்ஸ்னு சொல்லி போயிருந்தேன் சார். இடுப்பு அளவுக்கு தண்ணி இருக்கும். அந்த தண்ணியில ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா சுத்தமா அந்த வே இருக்காது. ஆனா சில பேர் போயிருப்பாங்க. போற புல்ல அந்த எல்லாமே சாஃப்ட்டா இருக்கும். அதை புடிச்சு மேல ஏறி போகும்போது என்னடா பண்ண? என்னமோ பண்ண போய் சொல்லடா. டாப்ல இது வரைக்கும் யாரும் பெருசா போனதே கிடையாது. பட் நம்ம பதறி போயிட்டல. இதுக்கு தான் உங்க வாயை கொடுக்க விடுறாங்க. இப்போ இந்த டூர் போறதுல எல்லாமே கூட இது வரைக்கும் யாரும் போகாத இடத்துக்கு நான் போனேன்னு காட்டிக்கணும்னு ஒரு சின்ன ஆசை இருக்கும். ஏன் வரவே மாட்டியாங்க நீ? பீடா குடுறா. அந்த இடத்துல இருந்து நம்ம கத்தும்போது இந்த மூவிஸ் எல்லாம் பார்த்திருப்போம். ஐ லவ் யூ அப்படின்னு கத்துனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது திருப்பி நமக்கே எக்கோ அடிக்கும். அப்படி என்ன கத்துனீங்க நீங்க அங்க? என்னோட நேமே கத்துவேன் சார். நித்யராஜ், நீ எப்படியாவது வாழ்க்கையில சாதிச்சிட மாட்டியா அப்படின்னு கத்துவேன். திருப்பி எனக்கே எக்கோ அடிக்கும். அது ஒரு பாசிட்டிவ். நல்லா புடிங்க இருப்ப போடா. சும்மா என் ஃப்ரெண்ட் பேர் சொல்லி கட்டாவதுல கத்துவேன். ஃப்ரெண்ட் பேர் சொல்லி கட்டாவதுல தெரியா? இல்ல, இப்ப என் ஃப்ரெண்ட் தான். மேல போயிட்டு சும்மா ஜெனிசே நீ ஒரு லூப். இவனை 10 மாசம் சுமந்து கஷ்டப்பட்டு பெத்த இந்த வயித்தை பெரட்டைய கொண்டே அடிச்சுக்கணும். ஒரு டீசென்ட்டா திட்டி கத்துங்க பாப்போம். டீசென்ட்டா திட்டி வளக்கல. டீசென்ட்டா திட்டி பழக்கலையா? ஐயோ, அவங்களுக்கு எல்லாம் இதுல பழக்கமே இல்லங்க. இல்லடா. ஆமாங்க. நான் வந்துட்டு என்ன நீ இன்னுமே பண்ணா கத்தி விட்டு காட்டினா போதும். இந்த அவமானம் உனக்கு தேவையா? லவ் யூ ஜெனு. ஓகே, அது யாரு? ஜெனு. நான் தான் ஜெனு. இட்ஸ் மீ. ஓ, லவ் யூ ஜெனு. ஓ, எக்கோ கேக்கல. வேற ஏதோ பொண்ணு சொன்ன மாதிரி நினைச்சுக்கணும். பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு கேங்ஸ்டர்னா டிசிப்ளின் வேணும். மதர் ஏயா கத்துற? நாயை விட நீ கத்துற என்ன கோர்த்து விட்டு போயிட போல இருக்கு. அப்படி கத்துவேன் சார். அங்க கத்துவீங்களா? ஏன் அது மதர்? அது ஏன்னா என் பிராண்ட் ஆயிடுச்சு சார். ஒரு வீடியோ நான் மதர்ன்னு கத்துனால 5 மில்லியன் வியூஸ் போயிருக்கு சார். நோ கமெண்ட்ஸ். சிம்பிளி வேர். லவ் யூ நித்யா. பாபா இஸ் ஹியர் ஃபார் யூ. பாவாவா?
மாமாவா? ஐ லவ் யூ முத்து பார்க்காத மாமா வெக்கமா இருக்கு. ஹூ. அந்த சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா சார், ஓ நீங்க தாய்ச்சியில அந்த ஊவா? சரி, என்ன எழவி அது? ஒரு டூருங்கிறது என்ன பண்ணினா கம்ப்ளீட் ஆகும்? இப்போ போட்டோ ஷூட் நல்ல எடுத்தோம்னா கம்ப்ளீட் ஆகும் சார். நல்ல போட்டோஸ் நல்லா எடுத்துட்டா கம்ப்ளீட் ஆகும். கம்ப்ளீட் ஆகும். அட பாவி சண்டாளா, நீயாடா என்ன கொலை பண்ண பார்த்த? எனக்கு ஒரு புது நட்பு கிடைக்கும் சார். அன்னோன் பீப்புள்ல இருந்து நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும். So, ஒரு ஏய் தம்பி கொஞ்சம் இங்க வாவே. இப்ப ஒரு குரூப் போனாங்கல்ல, அவங்க போயிட்டாங்களான்னு பாரு. புதிய நட்பு, அந்த புதிய இடத்துல கிடைச்சா அந்த டூர் கம்ப்ளீட் ஆகும். எப்ப பார்த்தாலும் என்ன கோளாராவே யோசிக்கிறீங்க? எங்க மூளை இந்த மூளை தானே இது மண்டே ரெண்டா பொளந்து அந்த மூளையை வெளிய எடுத்துறேன். டேய் எங்க போவோம்? ஸோ 5 பேர் போனோம்னா ஏதாவது ஒரு ட்ரிப்ல எவனாவத்த மாட்டுவான். அந்த ட்ரிப்ல அவனை செய்வாங்க. எவனாவத்த மாட்டணும் சார் அந்த ட்ரிப்ல. ஊத்துடா. இன்னைக்கு பொழுது இவங்க கூட தானா? அந்த ஏரியால என்ன ஃபுட் நல்லா கிடைக்குமோ அதை வாங்கி திருப்தியா சாப்பிடணும். அந்த ஏரியால ஃபுட் சாப்பிட்டாதான் இப்ப last- கம்ப்ளீட் ஆகும். என்னடா பாஸ் கக்கு சொல்லியா ஏறி குத்தி கூட சாப்பிட்ட இடத்துக்கு போயிடலாம் பாஸ். சார் இளங்கன்று பயமறியாதுன்ற மாதிரி நாங்க அதுல போய் ரிஸ்க்ல லைஃப்ல என்ன ரிஸ்க்னு போய் பாத்துறதுல எங்களுக்கு ஒரு கிக் இருக்கு. தில்லாலங்கடி ஜெயம் ரவி வாழ்க்கையில கிக் இல்லாம இருக்க மாட்டார். அடுத்த வேளை சோத்துக்கு வைக்கல. நீ நிக்க வேண்டிய இடம் எது இல்ல, போய் கக்கிசிட்ட போய் நில்லு. ஓகே பாஸ். நீங்க வந்து இளங்கன்று பயம் மரியாதை, ஆனா உங்களுடைய உயிர் எவ்வளவு வந்து உயர்வுங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஆனா பேரண்ட்டுக்கு தெரியும் இல்லையா? யார் இது? சித்தப்பு. நீங்க எப்ப வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையா சித்தப்பு? இப்போ நம்ம பைக்லேயே போயிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு காலையில எழுந்து வேலைக்கு போறோம். அப்ப காலையில போகும்போது திடீர்னு நமக்கு ஆக்சிடென்ட் ஆகவும் செய்யலாம், ஆகாமலே இருக்கலாம். அதுக்காக நம்ம வீட்லயே இருக்க முடியாது. ஃப்ளோவா பேசும்போது கப்புன்னு திரும்புறாரு ஆப்பா. சார் லாஸ்ட் நான் ஒரு டூர் மேனேஜர் ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணேன். லாஸ்ட் வீக் ஒரு குரூப் டூர் கூட்டி போயிருந்தேன். ஒரு 4 பசங்க கொடைக்கானல் லேக்ல ரீல்ஸ் பண்றோம்னு சொல்லி உள்ள விழுந்துட்டாங்க. டேய் எவடா பேசிக்கணும் தண்ணியில கல்ல போட்டு விளையாடுறது? என்ன மாப்பிள சத்து கேக்குது? 2 hours யாரையுமே இது பண்ண விடாம ஹோல்ட் பண்ணிட்டு எல்லாரும் ரிட்டர்ன் எல்லாரும் திட்டிட்டு தான் வெளியே போனாங்க. என்னன்னு கேட்டது நாங்க என்ஜாய்மெண்ட் பண்றோம். ஐயோ மாப்பிள எனக்கு நீச்சல் தெரியும். ஐயோ மாப்பிள தண்ணியில விட்டாங்க, அவனை காப்பாத்துக்க அவனுக்கு நீச்சல் தெரியாதுங்க. தடை செய்யப்பட்ட பகுதி அங்க தேனீங்கலாம் துரத்துனவன தன்னோட உயிரை காப்பாத்திக்க எல்லாருமே ஓடுறாங்க. ஓடி போனவங்க ஒரு 1/2 hour கழிச்சு திருப்பியும் ஒண்ணு சேர்றாங்க. 9 பேர் தான் இருக்காங்க, ஒருத்தர் காணோம். ஒருத்தர் வா பண்டி ரைட்ல படுத்து. டேய் நீ இதுக்குள்ளதான் இருக்கியா? ரைட்ல படுத்துக்கறவா? அப்ப லெஃப்ட்ல யாரு இருக்கா? சார் அப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுப்போம் சார். ட்ரிப்பு போறோம். நான் ஒரு 15 ட்ரிப் போயிருக்கேன். ஓகே, இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடக்குது சார். ஓகே சார் இவனை பொளக்கற பொலையில எவனும் இந்த கேட்டே தாண்ட கூடாது சார். இனிமே குளிச்சு வரல பாக்க. அது வந்து லேர்னிங் மொமெண்ட் தான். ஆனா the amount of எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு சார் இந்த மாதிரி ட்ரிப் போறது. அவங்க ஹேண்ட் பிக் தான் பண்ண முடியும் அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. முண்டந்துறை ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் ஹார்ன் அடிக்க கூடாது, எதுவுமே பண்ண கூடாது. ஆனா அவங்க கத்துறது, குரங்க புடிச்சு விளாட்டு காமிக்கிறது. டேய் வர வர உங்க வேடெல்லாம் ரொம்ப பேடா இருக்குடா. நம்ம அமைதியா குளிக்கணும் அப்படின்னா நம்ம வீட்லயே குளிச்சுக்கலாம். நம்ம ஒரு என்ஜாய் பண்ணணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா ஃபால்ஸுக்கு போறோம். அங்க போய் எங்களோட சந்தோஷத்தை வெளிக்காட்டுறோம். சார் உற்சாக பானம் குடிச்சிட்டு அங்க வந்து யாருமே குளிக்க முடியாது சார். ரொம்ப மோசம் இப்போ. நீ பொத்திட்டு உட்கார்ற. நாங்க அதாவது கத்தி குளிச்சாலுமே நாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸா வரோம். ஒரு 10 பேர் மேக்ஸிமம் ஒரு 1/4 மணி நேரம் ஒரு 20 நிமிஷம் அந்த மாதிரி கத்த போறோம். முதல்ல அது உற்சாகபானங்கிற பேர்ல இருந்து எடுத்துருங்க. ஏன்னா இதுவே ரொம்ப நல்ல பேர் மாதிரி இருக்கு. இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஆனா இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. அது உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறதுனாலே அது உங்க அருவினே நீங்க நினைச்சுக்கிறீங்க. அது ஒரு அட பாவிகளா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. இது என்னன்னு கேட்டா அவங்க கத்துறது உங்களுக்கு ப்ராப்ளம் இல்ல, இது உள்ளூர் வைத்திருச்சல். லேசா புழுந்தாவே கண்டுபிடிச்சிராங்கல. அது சரி, அவங்க நம்ம வாயை பார்த்து பார்த்து வருஷக்கணக்கா பழகிட்டாங்கல்ல, கண்டுபிடிக்கத்தானே செய்வாங்க. இல்ல நான் இப்போ இங்க போனா இது நடந்துரும், அங்க போனா அது நடந்துரும், இப்படின்னு பயந்துட்டே இருந்தா அப்ப எங்க தான் போறது, எப்படி தான் எக்ஸ்ப்ளோர் பண்றது? நடு ரோட்ல போய் நின்னு லாரி வரும், மேலே ஏத்துனா போ. ஓகே பா. ஜெனரலா ஒரு காட்டோரத்துல வந்து இவங்க கண்ணாடி பாட்டில உடைச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து ஒரு யானை மிதிச்சது அப்படின்னா அந்த யானை ரெடி பண்றதுக்கு 1 வாரம் ஆகும். அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. லெட் அவுட் பண்ணல, கத்துறதுனா வாய் விட்டு கத்துறது இல்ல. எனக்கு ஒரு அவுட்லெட் தேவைப்படுதியா, என்ன பண்ண சொல்றீங்கன்னு கேக்குறாங்க. சரி என்ன பண்றதுனா சொல்லுங்க. ஏயா ஏன் வாயை கிளறீங்க? நீங்களா ஒரு முடிவெடுத்து ஏதாச்சும் பண்ணி தொலைங்க. சென்னையில பப் இருக்கு, அங்க கத்துனா யாருமே ஒண்ணு, அது கத்துறதுக்குனே உள்ள இடம். பப்புக்கு போய் குடி. என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. ஐடில இருக்கவன் தான் குடிக்கிறான், ஐடில இருக்கவன் தான் எல்லா தப்பு பண்றாங்கற மாதிரி ஒரு பிம்பத்தை தயவு செஞ்சு கட்டமைக்காதே. ஓ இதுல இந்த லாஜிக் வேறயா?
பிளான்டு லீவ் பிளான் பண்ணி எடுத்தா எனக்கு பிரச்சனை இல்லை சார். பிளான் பண்ணா கூட எடுப்போம் மேடம். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். என்ன கணக்குல உங்களை பார்ல போய் சொன்னாங்கன்னா சனிக்கிழமை அடிச்சிட்டு சண்டே தூங்கிட்டு மண்டே வந்துரும், ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். மண்டே மார்னிங் ப்ரொடக்டிவிட்டி மேடம் இப்போ கூட உங்களுக்கு வருத்தமா இல்ல நான் சொன்னது? பேசாம போறியா, வாய்க்குள்ள கத்தி அப்படி சுத்தவா? இப்பதான் தெரியுது உனக்கு வாயில வாசு சரி. ஆமா, பெரிய டீச்சர் இவ, போடி வேலைய பாத்துக்கிட்டு. தேங்க்ஸ் a lot. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.